எப்படியாச்சு கார்த்திக்கோட பேருக்கு மொத்த சொத்து, கம்பெனி இது எல்லாத்தையுமே மாத்திட்டு, கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதமியும், இலக்கியாவும் விரட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி பிளான் பண்ணிட்டு இருக்கான். இப்போ அடுத்ததா என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஞ்சலி இருந்துட்டு வெளிய போயிட்டு ஒருத்தங்க கிட்ட பேசிட்டு இருக்கா. அந்த ஒரு டைம்ல நம்ம வசந்த் இருந்துட்டு அஞ்சலிய பார்த்தது மட்டும் இல்லாம, "ஓ! அஞ்சலி இதுதான் உன்னோட பிளானா? இப்ப மாட்டுன பார்த்தியா? கார்த்திக் மாமாவ நல்லா ஏமாத்திக்கிட்டு இருக்க. அவரு கூட வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்து சந்தோஷமா வாழப் போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அங்க போயிட்டு அவர ஏமாத்தி அந்த சொத்து எல்லாத்தையுமே ஆட்டைய போடுறதுக்கு இவ்ளோ பெரிய பிளான வச்சிருக்கியா நீயி? கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, நான் உன்ன சும்மா விடமாட்டேன். அப்படின்ற மாரி சொல்லி வசந்த் இருந்துட்டு அங்க நடக்கறது எல்லாத்தையுமே வீடியோ எடுத்துட்டு இருக்கான். அப்படி யார்கிட்ட பேசிட்டு இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அ எஸ்எஸ்கே கிட்ட தான். அதாவது கார்த்திக் பேருக்கு வரக்கூடிய சொத்து எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அஞ்சலி தான் பேருக்கு எழுதிக்கணும் அப்படின்னா, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ஆளோட கை வந்து தேவை. அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்கே கிட்ட சொல்லியிருக்காங்க. எஸ்எஸ்கேவும் வந்து பார்த்தீங்கன்னா, "கவலைப்படாத அஞ்சலி, நீ எனக்கு பெர்சன்டேஜ் குடுக்குறேன்னு சொல்லிட்டல்ல, அதனால வந்து பார்த்தீங்கன்னா, நான் கண்டிப்பா இத முடிச்சு தரேன் உனக்கு." அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. ஒரு பக்கம் இங்க நடக்கிறது எல்லாத்தையுமே வீடியோ எடுத்து, நம்ம இலக்கியா, கௌதம், கார்த்திக் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வசந்த் இருந்துட்டு ஷேர் பண்ண போறாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த அஞ்சலிக்கு சரியான ஆப்பு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர்